ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரளி செடியிலேருந்து பார்க்குறோம். எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள். இதுங்க இன்றைக்கி நம்ம சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிறோம். செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு சாயங்காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா மதியானத்தில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. காலையில் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி நம்ம சாயங்காலத்தில் வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செவ்வரளி பூ வந்து சீக்கிரமாக வாடுறதில்ல. ரோஸ், செம்பருத்தி எல்லாம் ஒரே நாளில் வாடி போயிடுது. ஆனால் இந்த பூ வந்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் வாடுறதில்ல. கிள்ளின்னு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செம்பருத்தி வந்து இன்றைக்கி 5 செம்பருத்தி பூத்துருக்குது பாருங்கள். சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பூ வாடி போச்சு, செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இனிமேல் நம்ம சீக்கிரமாக வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து காலையிலே வந்துடணும்னு சொல்லின்னு இருக்கிறோம். பாருங்கள் செடி எவ்வளோ வாடி போயிட்டு இருக்குது பாருங்கள். அதனால் செடிக்கு ரொம்ப நிறைய தண்ணி 2 முறை நீங்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கறிவேப்பிலை செடியும் வாடி போன மாதிரி ஆகிட்டுச்சு. இப்போ தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் செடி நல்லா இருக்குது பாருங்கள். 7-8 செம்பருத்தியே 8 செம்பருத்தி பூத்திருக்குது. வெங்காயமும் கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. வெங்காயத்தில் வந்து 3-4 பூ வச்சுருக்குது. தக்காளி வந்து ஒரு தக்காளி பழுத்த மாதிரி ஆகிருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு அது பழுக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு தக்காளி தான் பழுத்துருக்குது. இன்னும் 2-3 நாளில் 4-5 தக்காளி பழுக்கும். நம்ம அந்த தக்காளியை அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ வெயிட் தாங்காமல் கீழவே சாயுது இந்த செடி. இந்த தக்காளி செடிக்கு வந்து எதனா இது பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், நம்ம இன்றைக்கி கனகாமரம் செடியிலேருந்து எல்லாமே பூத்துருச்சு பாருங்கள். எல்லா பூ எவ்வளோ அழகாக தெரியுது சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கனகாமரம் பூ கிள்ளிட்டு போகிறோம். கிள்ளிட்டு நம்ம எடுத்து காட்டலாம். இன்றைக்கி ரோஸ் வந்து 10 ரோஸ் பூத்துருக்குது பாருங்கள். மொத்தம் எவ்வளோ வாடி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த ரோஸை நம்ம காலையிலே வந்து பார்த்துருந்தோம்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். சாயங்காலம் ஆகி போச்சு. வெயிலில் ஃபுல்லாக வாடி போயிடுச்சு. இந்த இதழெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. கனகாமரமும் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ரோஸும் வாடின மாதிரி இருக்குது. மொத்தம் 10 ரோஸ் பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. கனகாமரம் கலர் எப்படி அழகாக இருக்குதுன்னு. இந்த ரோஸ் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் வந்து நம்ம நைட்டில் டிகாஷன் பண்ணும்போது அந்த தண்ணியில் போட்டு நம்ம குடிக்க போகிறோம். கத்திரிக்காய் நம்மளுக்கு இன்றைக்கி அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம 2 செடியிலேருந்தும் 2 முள்ளு கத்திரிக்காய் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எல்லோ ரோஸ் வந்து 2 பூத்து இருக்குது. மொத்தம் 2-3 அரும்பாக இருக்குது. இந்த பூவும் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக பூத்துடுச்சு. ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது அரும்பாக இருக்கும்போது ஒரு அழகு, ஃபுல்லாக பூத்த பிறகும் ஒரு அழகு. இந்த எல்லோ ரோஸே நம்ம செடிக்கு வந்து ஒரு தனி லுக்கு கொடுக்குது. இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கத்திரிக்காய் நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய் இன்றைக்கி ரெடி. நம்ம போகும்போது அதை நம்ம எடுத்துன்னு போயிடுறோம். ரோஸும் நம்ம 10 ரோஸு 7 செம்பருத்தி. இன்றைக்கி தான் நிறைய பூ பூத்துருக்குது நம்ம கார்டனில். அரளிப்பூவும் நிறைய பூத்துருக்குது. இது நம்ம காலையிலே வந்து கிள்ளியிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் சாயங்காலமாகி போச்சு. இனிமேல் காலையில் தான் வரணும். காலையில் வந்து கிள்ளினா தான் பூவுக்கும் நல்லாயிருக்கும், செடிங்களுக்கும் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லா டைம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கரும்பும் கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. அவரைக்காய் செடியில் வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது. நம்ம அதையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்குறோம், எது அறுவடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த நம்ம மல்லிகைப்பூ தொட்டியில் வந்து அவரைக்காய் செடி, அந்த மானம் பார்த்த மிளகாய் செடி, மல்லிகைப்பூ செடி 3 ஒரே தொட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எடுத்து தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். தொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது எப்போ நடுறதுக்கு டைம் கிடைக்குன்னு தான் தெரில. அது நான் மாற்றி நடும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி புதினாவும் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம். நாளைக்கு நம்மளுக்கு சட்னிக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.